வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். மதுரையில் அணுகுண்டு பட்டாசில் மாலை கட்டி பெட்ரோல் ஊற்றி வெடிக்க வைத்து ரீல்ஸ் வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு பேருந்தை மறித்து பைக் ரேஸ், வாகனங்களின் மீது பட்டாசு வீச்சு என கானா பாடல்களின் பின்னணியோடு ரீல்ஸ் பதிவிட்டு பொதுமக்களை கதிகலங்க வைத்த கும்பல் சிக்குமா? காரைக்காலில் மகளை விட நன்றாக படித்த 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு சக மாணவியின் தாயார் குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவத்தில் பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரளாவில் மதுபான பாரில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இரு தரப்புக்கும் சமரசம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் வழக்கு தள்ளுபடியாக வாய்ப்புள்ளதா? மத்திய பிரதேசத்தில் 57 மில்லியன் ஃபாலோவர்களை கொண்ட பிரபல இன்ஃபுளுசரிடம் 50 லட்சத்தை சுருட்டி உள்ளது ஒரு சைபர் மோசடி கும்பல். போலி காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக இன்ஸ்டா பக்கத்தை முடக்கிவிடுவதாக கூறி மோசடியை அரங்கேற்றியவர்கள் சிக்குவார்களா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கனடாவில் பஞ்சாப் பாடகர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பிரபல மாஃபியா கும்பலின் ஆட்கள் ஃபேஸ்புக்கில் மிரட்டல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மாஃபியா கும்பலுக்குள் நடந்து வரும் கேங் வாரின் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.